வணக்கம்ங்க. நான் தான் உங்களோட மீனாட்சி. நம்மளோட அகம் அகாடமில இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, எனக்கு நெறைய பேர் கேட்கறது வந்துட்டு, எங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ மெடிடேட் பண்றது வந்து எப்டின்றது எங்களுக்கு வந்து தெரியல அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து விசுவலைசேஷன் பண்ண சொல்றீங்க. நமக்கு வந்து நடந்த மாதிரி வந்து கேட்க சொல்றீங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்றது? அப்டின்ற மாதிரியான கால்ஸ் வந்துட்டு நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மெடிடேட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்றத முதல்ல நீங்க வந்து உணரணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 5 டூ 7 டேஸ் ஆகட்டும், இல்ல 10, 11 டேஸ் கூட நீங்க என்ன பண்ணணும்னா, எதையுமே வந்து நம்ம கேட்க வேண்டாம். கேட்காம ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி மட்டும் சொல்லி, நம்மள வந்து இவ்ளோ அழகா, ஹெல்த்தியா நம்மள வந்து வச்சுட்டு இருக்கிறதுக்கு தேங்க் மட்டும் பண்ணிட்டு, நீங்க முடிஞ்ச வரைக்கும் தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது நம்மகிட்ட வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பெருந்தன்மையா அது வந்து பரவாயில்லங்க, பரவாயில்லன்னு சொல்லுவோம். ஆனாலும் நம்ம மனசு எவ்ளோ குளிர்ந்து இருக்கும் இல்லையா? ஒருத்தங்க நமக்கு வந்து தேங்க் பண்ணும்போது, அப்ப நம்ம என்ன நினைப்போம்? அப்பா இன்னும் அவருக்கு நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணணும். இன்னும் நமக்கு ஏதாவது நெறைய அவருக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நம்ம ஆசையோட பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பிரபஞ்சத்துக்கு நீங்க தேங்க் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். அது வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது? ப்ராப்பரா நீங்க உட்காந்து கீழ ஒரு ஃப்ளோர் மேட் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க நார்மலா எதார்த்தமா சமைக்கும்போது சரி, இல்ல நீங்க வந்து உங்களுடைய ஆஃபீஸ் டேபிள்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எப்பவுமே உங்களுடைய ஆழ் மனசுக்குள்ள அந்த பிரபஞ்சத்துடைய எண்ணங்கள் வந்து அலைபாய்ஞ்சுகிட்டே இருக்கணும். அந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க வந்து தேங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி முதல்ல நீங்க வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகறதுக்கு தான் நீங்க ட்ரை பண்ணணும். ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் நீங்க வந்து உட்காரலாம். அதே மாரி நெறைய பேர் கேட்கறது என்னன்னா, 3:30க்கு நான் எந்திரிச்சு கேட்கிறேன். 4:00 நான் எந்திரிச்சு கேட்கிறேன். இது வந்து டெய்லி ஒரு 10 பேராவது வந்து சொல்றாங்க. நான் வந்து 3:00 கேட்கிறேன், 4:00 கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் சொல்றேனே, நம்ம வந்து 3:00, 3:30, 4:00 இப்ப கேட்டா தான் பிரபஞ்சம் குடுக்கும்ன்றது கிடையாது. அந்த டைம் நம்ம ஏன் எதுக்காக வச்சிருக்கோம்னா, ஒண்ணு அது வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றதுனால. 2வது நமக்கு வந்து அந்த நேரத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. 3:30 டூ 4 இந்த மாரியான மெடிடேஷன்ஸ்லாம் யாரு பண்ணலான்னா, ஒரு 8 டூ 8:30 ஏர்லி பெட்டுக்கு போறவங்க. ஒரு 6:30, 7க்குலாம் டின்னர முடிச்சுட்டு, ஒரு 8:30க்குலாம் பெட்டுக்கு போயிடுறோம். நாங்க வந்து நல்லா நிம்மதியா தூங்கிட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறேன் 3:30க்கு அப்படின்றவங்க தாராளமா பண்ணலாம். ஆனா, நம்மளுடைய வேலையுடைய வொர்க் ஸ்டைலு இதெல்லாம் மாறி போயிடுச்சு. இதுல நீங்க வந்துட்டு நைட்டு வந்து 11 மணி அப்படிலாம் நீங்க தூங்கிட்டு, நீங்க 3:30, 4 மணிக்கு எந்திரிக்கும்போது, உங்களுடைய மைண்ட் வந்து எப்படி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? அதனால நம்ம எந்த நேரத்துல பண்றோன்றத விட, எப்படி பண்றோம்? நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்கிறோம் அப்படின்றது தான் இருக்கு. அதனால முதல்ல நீங்க யூனிவர்ஸோட கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா தான், உங்களுக்கு என்ன விஷ் வேணுமோ, ஒரு விஷ எடுத்து, அந்த விஷ் வந்து உங்களுக்கு நடந்த மாதிரியே நீங்க வந்து கற்பனை பண்ணணும். இந்த கற்பனை விசுவலைசேஷன் வந்து எனக்கு வரல. அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்லும்போது என்னால கைட் பண்ணி நான் பண்ணிடுறேன். ஆனா நாங்க தனியா பண்ணும்போது வரல அப்படின்னு சொல்றீங்க. விசுவலைசேஷன் அப்படின்றது எதுவுமே இல்ல. இப்ப எனக்கு இந்த கண்ண மூடும்போது எனக்கு என்ன தேவையோ அது என் கண் முன்னாடி இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, அத நீங்க வந்து ஒரு கோல வந்து நீங்க செட் பண்ணிக்கணும். நெறைய பேர் பண்றது என்னன்னா, ஒரு நாள் ஒண்ணு கேட்குறாங்க, திரும்ப ஒண்ணு அப்படிலாம் நீங்க பண்ணாம, முதல்ல நீங்க கன்ஃப்யூஷன் ஸ்டேஜ்ல இல்லாம ஸ்டடி மைண்டோட உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ உங்களுடைய தேவை என்ன? அந்த ஒரு கோல முதல்ல நீங்க அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா, அடுத்த அஃபர்மேஷன நீங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம். அதனால கோல வந்து நீங்க செட் பண்ணிட்டு, நீங்க முறையான விதத்துல, நீங்க ப்ராப்பரா நீங்க அமைதியா இருந்து, உங்களுடைய மனச வந்து ஒருநிலைப்படுத்தி, நீங்க விசுவலைசேஷன் கற்பனையா உங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிடுச்சு. நீங்க வந்து அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் கையில வாங்கிட்டீங்க. அத வாங்கினா நீங்க என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்க சந்தோஷமா சொல்ற மாதிரி, இது எல்லாமே ஒரு விசுவலைசேஷனா ஓட்டி, நீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன பண்ணி தேங்க் பண்ணும்போது, பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.